எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாதக அமைப்புப்படி யாருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள் போகலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். எல்லோருக்குமே இந்த காலகட்டத்தில் அரசுக்கு வேலைக்கு போகிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் முயற்சி செஞ்சிட்ருப்பாங்க. நிறைய பேர் ஜாதகத்தை கொண்டு எங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு இது இருக்கா, வாய்ப்பு இருக்கா, பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலாச்சும் மேற்கொண்டு வேறு வேலையிலையாச்சும் சேர்ந்துடலாம். அதிகமாக வெயிட் பண்ண முயற்சி செய்துக்கிட்டே அதுக்கோசரம் இந்த பதிவுங்க முழுமையாக பாருங்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்க அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன 10ஆம் இடம்தான் உத்தியோகஸ்தானத்தை குறிக்கவும் இல்லையா? அந்த 10ஆம் இடத்தினுடைய அதிபதி 10லேயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கத்தில் வேலை கிடைக்குங்க. இது எல்லா ஜாதக குறிப்புலையும் ஜாதக புக்குலேயும் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்குங்க. அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி சூரியனோட சேர்க்கை பெற்றிருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டாலும், சூரியனின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க. அதே போல் 10ஆம் இடத்துல குரு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மரியாதை தர மாதிரி அரசு பதவிகள்லாம் கிடைக்குங்க. சல்யூட்லாம் அடிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு அதிகங்க. ஆனால் எல்லாத்துக்குமே மூல காரணம் லக்னாதிபதி இல்லைங்களா? லக்னாதிபதி நன்றாக அமைஞ்சிருக்கணுங்க. அப்போ தாங்க அவங்களுக்கு அரசு உத்தியோகம் தடையின்றி கிடைக்கும். லக்னாதிபதி நல்லா இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க நல்லா கிடைக்காது இல்லைங்களா? லக்னாதிபதி நல்ல ஸ்தானத்தில் நல்லா அமைஞ்சிருக்கணுங்க. அதே போல் லக்னாதிபதியை விட 3ஆம் இடத்து அதிபதி இருக்காங்களா, நன்றாக அமைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க சொந்த தொழிலையும் கொடி கட்டி பிறப்பாங்க. அதாவது 3ஆவது இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகர் கொஞ்ச காலம் அரசு பணியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் விலகி அரசு சம்மந்தமான தொழிலெலாம் நடத்தி அவங்க வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பாங்க, அதில் சம்பாதிப்பாங்க. சில பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அமைய பெற்று கூட ஜாதகத்தில் நல்ல இது அமைப்பு யோகம் அதெல்லாம் இருந்து கூட அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நடக்கிற தசா புத்தி அவங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் அந்த மாதிரி இருக்கலாம். அதையும் கவனத்தில் கொள்ளணும். சில ஜாதகத்தில் செவ்வாயினுடைய கிரக நிலையும் அரசு பணியை நிர்ணயிக்கும் சக்தி இருக்குது தெரியுங்களா? செவ்வாய் சீருடை போட்ட அரசு தொழிலாளிங்கன்னு சொல்லலாங்க. அவங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இவங்களுக்கெல்லாம் அந்த உரியது செவ்வாய்ங்க. அவங்களுக்கு உண்டான இது செவ்வாய் கிரகம் அமைத்து கொடுக்குங்க. அதே போலங்க ஜாதக அமைப்பு நல்லா இருந்து கூட சில பேருக்கு உத்தியோகத்துக்கு போனால் அந்த இன்டர்வியூலாம் லேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அவங்களுக்கு ராகு கேது தோசை இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. ராகு கேது தோசை இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி தள்ளி தள்ளி போகும். அதுக்கு அவங்க காளஹஸ்திக்கு போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றது நல்லவங்க. எந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது விநாயகரையும் கும்பிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு மனதார கும்பிட்டு காரியத்தை நடத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல தடை இல்லாமல் நடக்கும். அரசு உத்தியோகம் இது ஜோதிடம் என்பது வழிகாட்டி தானே ஒழிய வழிகாட்டியாக தாங்க எடுத்துக்கணும். அதையே முழுசாக நம்பிக்கிட்டு நம்ம எல்லாமே பண்ணக்கூடாது. இது எதற்காகன்னா அரசு உத்தியோகம் மட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கோசரம்தான் இந்த பதிவு. இது நமக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் பொழுது நம்ம வேறு வேலையில் அமர்வது மிக மிக உசிதம். இந்த பதிவினை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. எல்லோரும் பயன்பெறணும் தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.